ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமென். இந்த காலை வேளையிலும் நல்ல வர்ஷிப், நல்ல சங்கீத தியானம், ஒவ்வொரு பகுதிகளிலும் தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்பவர்கள் மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை தகுந்த சத்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துவாராக. விசேஷமாக இந்த நாளிலும் நாம் இஸ்ரவேலரை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். எத்தனை ஆண்டுகள்? சத்தமாக எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள் அடிமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்டு மோசேயை தெரிந்து கொண்டு அவரை அழைத்து என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி அவர் 10 வாதைகளை அவர்கள் உண்டாக்கி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் யெகோவா தேவன் கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? மோசேயின் பின் நடக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள். 3 நாட்களுக்குள்ளாகவே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான ஒரு செழிப்புள்ள தேசமான கானான் தேசத்தை அவர்கள் அடைந்து விடலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நடத்தினார். எத்தனை ஆண்டுகள்? எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகளை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டு போனார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் செல்லும் வரைக்கும் அநேக இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள், பாளையம் தங்கினார்கள். எத்தனை இடத்திலே அவர்கள் பாளையம் தங்கினார்கள் சொல்ல முடியுமா? என்னாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் மோசேயிடம், நீ என்ன செய், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த எந்த இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்பதை நீ குறிப்பிட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குறித்திருக்கிறார்கள். நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே உங்களுக்கு தெரியும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி. முதலாவது அவர்கள் கடந்த இடம் ராமசேஸ். அங்கிருந்து தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க? கடந்து பாளையம் இறங்குறாங்க. சுக்கோத் என்கிற பகுதியில் முதலாவது இடம் சுக்கோத். தெரியுதுங்களா? வாசிக்கிறீங்களா யாராவது? எத்தனாவது வசனம்? 5வது வசனம். என்னாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். இப்படியே நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா 42 இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவர்கள் ஸ்டே பண்ணாங்க. தொடர்ந்து அவர்கள் நடந்து கானான் தேசத்தை அடையாமல் அங்கங்கே என்ன செய்வாங்க? கொஞ்சம் தூரம் நடப்பாங்க,
ஸ்டேஷன் வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனாக அவர்கள் நின்று இளைப்பாரி அவர்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒன்று செய்வாங்க, அவர்கள் கடந்து போவாங்க. சரிங்களா? கவனிங்க, ஏன் தேவன் பாளையம் இறங்கின ஒவ்வொரு இடத்தையும் அவர் குறிப்பிட்டு இந்த இடத்துல காண்பிக்கிறார்? அப்போ என்ன ஆகுது? ஏதாவது என்ன இருக்கும்? ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவன், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இங்கே இருங்க, அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாளையம் இறங்கினாங்க, அந்த இடத்தையெல்லாம் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னாங்க. ஏன்னா அந்த பாளையம் இறங்கின இடத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்தார், ஒரு உபதேசம், ஒரு போதனையை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும். அது புதிய ஏற்பாட்டு நாட்களில் நடந்த அந்த சம்பவங்களோடு ஒத்து போகும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலே அடிமையாக இருந்தார்களோ அதே போல் நாமும் ஒரு நாட்களிலே, முந்தின நாட்களிலே பாவத்திற்கு, இந்த உலகத்திற்கு ரட்சிக்கப்படாத முன்னாடி எப்படி நம் விக்கிரகங்களுக்கும் நாம் அடிமையாய் கிடந்தோம். அக்கிரமங்களிலே மரித்திருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மளை என்ன செய்திருக்கிறார்? எப்படி மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டாரோ அதே போல நமக்கும் ஒரு மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாளையத்தை விட்டு, அதாவது அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் நாடி சென்று என்ன செய்றாங்க? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்தார்களோ அதே போல நமக்கும் தேவன் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை விட்டு, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற நித்திய ஜீவனா இருக்கக்கூடிய பரலோக தேசம், பரம கானான், ஆமென், அந்த பரலோகத்தை அடைவதற்கு தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமும் என்ன செய்ய போகிறோம்? எகிப்திலிருந்து அவர்கள் எப்படி கானானுக்கு போனார்களோ அதே போல நாமும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இந்த உலகத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளே போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எனவே அப்படிப்பட்டதான சூழ்நிலையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாளையத்தை கடந்தார்களோ அதே போல நாமும் இப்ப என்ன செய்ய போகிறோம்? சில பாளையங்களை நாம் கடக்க போகிறோம். அந்தந்த ஸ்டேஷன்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாளையத்தை கடந்தார்கள்? இந்த பாளையத்தை நிமித்தம் நமக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிப்போமா? முதலாவது, அவர்கள் பாளையம் இறங்கின இடம் என்ன? யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். அதற்கு முன்பாக ஆதியாகம புஸ்தகம் 47:11 அதை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 47:11 நாம் வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். எகிப்திலே எந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள்? அது என்னாகும் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றதுக்கு? அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள். பாளையம் இறங்கின இடத்திற்கு முன்பாக நாம் ராமசேஸ் அப்படின்னா என்ன? அந்த ராமசேஸ் பட்டணம்
எப்படிப்பட்ட தேசம் அப்படிங்கிறத நாம் தியானிச்சுட்டு நாம் அதற்கு பிறகு என்ன செய்வோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடத்தை நாம் என்ன செய்வோம், நாம் தியானிப்போம். முதலாவது அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 47:11 சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே அவர்கள் குடியிருந்த இடம் ராமசேஸ். அந்த ராமசேஸ் எப்படிப்பட்ட இடமா, நல்ல இடமா. நான் கூட யோசித்தேன் வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஏன் எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் பொழுது எகிப்திலே இருந்திருந்தால் நலமாக இருக்கும், தண்ணி அது கசப்பாக இருக்குது, எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனை, எங்களுக்கு கறி இல்லை, நாங்கள் இறைச்சியே சாப்பிடவே இல்லை, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமாக இருக்கோம். ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அவர்கள் குடியிருந்த அந்த ராமசேஸுங்கிற பட்டணம் அவ்வளவு செழிப்பான இடம், நல்ல இடம். அவர்கள் தங்களுடைய எப்பொழுது யோசேப்பின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது தன்னுடைய தகப்பனாகி யாக்கோபு சகோதரர்கள் தங்களுடைய கோத்திரங்கள் எல்லாரையும் அவர் எகிப்திலே குடியமர்த்தி ராமசேஸுங்கிற பட்டணத்தையே அவர்கள் பார்த்து பார்த்து கட்டுனாங்களாம். என் வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்த்து பார்த்து கட்டி அந்த இடத்துல அவர்கள் குடியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த விளைச்சலை விதைக்கணும், ஏன்னா நமக்கு தண்ணீர் இருக்குது, நல்ல தேசமாக இருக்குது, பஞ்சத்திலிருந்து இங்கே வந்தோம், இப்போ நமக்கு ஆகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ராமசேஸ் பட்டணத்தில். அதன் பிறகு பார்வோன் என்ன செய்கிறான், அடிமைப்படுத்தினாலும் அவர்கள் வாழ்ந்த இடம் என்னதான், எங்கே தான் இருந்திருக்கிறாங்க, ராமசேஸில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பு கட்டின எல்லாத்தையும் நீ விட்டுட்டு என்ன செய், இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக இப்பொழுது கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. இந்த நல்ல தேசத்தை அவர்கள் விட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரர்களே, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நல்ல காரியங்களையும் தேவனுக்காக இழக்க நேரிடும். நீங்கள் பாருங்கள், நிறைய பேரை இன்றைக்கி ஒரு சில குடும்பங்களில் எப்படி இருப்பாங்கன்னா, கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அல்லது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், அவளுடைய உறவினர் தகப்பனார் தாயார் அவர்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இனிமேல் சபைக்கு போனேன்னா, அந்த இயேசுவை கும்பிட்டினா என்ன செய்ய, உனக்கு எதுவும் கிடையாது, சொத்தில் உனக்கு பங்கு கிடையாது, அல்லது என்னுடைய சுதந்திரத்தில் உனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது, நீ தனியாக விடப்படுவ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எச்சரிப்பாங்க, மிரட்டுவாங்க. அதையும் நாம் என்ன செய்யணுமா, இழக்க நாம் ரெடியாக இருக்க வேண்டும். எதையும் தேவனுக்காக இழக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:29 வசனம், என் நாமத்தின் நிமித்தம் சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராமசேஸ் என்கிற பட்டணத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். ஏன் புறப்பட்டார்கள்? ஆண்டவர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மோடு என்ன பேசுகிறார்? நீ எதையும் இழக்க ரெடியா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது
பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் நூறத்தனையாய் பலனை அடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து இன்றைக்கும் உலகம் என்ன செய்யுது? பயப்படுது, நடுங்குது. எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்கும், எகிப்திலே இருந்திருந்தா பரவாயில்ல. சில நேரங்களில் நிறைய பேர் ஆண்டவருக்காக ஐயோ இதை விட முடியாதுங்க, இது என்னால் வேணும் அப்படின்னு சில உலக காரியங்களையும் அல்லது சில ஆசீர்வாதங்களையும் விட்டு விடுவதற்கு மனசு வராமல் தான் இன்றைக்கும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஆண்டவரை. என்னால் அந்த உறவுகளை விட முடியாது. அவங்க கோச்சிக்கிறாங்க சர்ச்சுக்கு வந்தா, நீ மனம் திரும்பிட்டியா, நீ மாறிட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னால் சடங்கு சம்பிரதாயங்களுக்கெல்லாம் போக முடிகிறதில்ல, என்னால் என்ன செய்ய முடியறதில்ல, அவங்களுக்கு எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு சகோதரியை மிரட்டியிருக்கார் ஒரு சகோதரன். ஒரு கணவன் என்ன செய்திருக்கிறாரு? மனைவியை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டினா உனக்கு இங்கே இப்போ இடம் இல்லை, நீ என்ன செய், வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். ஆண்டவருக்காக, நான் தேவனுக்காக நான் ரெடின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க இயேசு எனக்கு வேண்டும், இயேசு தான் எனக்கு வேணும், விடாப்படியாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பொறுமையாக இல்லை, அவங்க கணவர் என்ன செய்கிறாரு? நீ போய் தான் ஆகணும்னு ரொம்ப விரட்டுறார். வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க? அவங்க வெளியில் வராங்க. அவ்வளோதான் அவன் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி அவர் கணவர் நினச்சாரு, எப்படி இருந்தாலும் என்னை தேடி வருவான்னு. ஆனால் கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை விடலை. கர்த்தர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார், நான் உறுதியாக இருப்பேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் எனக்கு இந்த இடத்துல வேறு யாருக்கும் இடம் இல்லை, நான் இயேசுவை விட்டு விடுறதா இல்லைன்னு சொல்லி அவங்க விடாப்படியாக இருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துச்சு, அட்டன் பண்ணாங்க. அதில் ஆண்டவர் நல்ல வெற்றியை கொடுத்தார். அவங்க சப் கலெக்டர் ஆஃபீஸில் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய போஸ்டிங்கில் அவங்க போனாங்க. ஹல்லேலூயா, ஆண்டவர் உயர்த்தினார். கணவர் திரும்பவும் என்ன செய்கிறாரு? வந்துட்டார், எனக்கு மனைவி தேவைன்னு சொல்லி. நீ கும்பிடுற அந்த இயேசுவே நான் என்ன செய்கிறேன்? கும்பிடுறேன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எதையும் இழக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? மிஷனரி சிடி ஸ்டட், சிறந்த கிரிக்கெட் வீரர், அவர் டிஎல் மோடியின் மூலியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இனி நான் அவருக்காய் வாழ்வேன் என்று தீர்மானித்தார். எல்லாவற்றையும் அவர் விட்டுட்டு அவர் வந்தார். அவருக்கு திருமணமானது. அவர் மனைவிகிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் என்கிட்ட இருக்கிற என்னுடைய பரம்பரை சொத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? மிஷனரி பணிக்காக, ஆண்டவருக்காக, சமுதாய பணிக்காக எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். 0 பேலன்ஸில் என்னுடைய வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம். 2 பேரும் முடிவெடுத்து என்ன செய்கிறாங்க? ஒத்த பைசா இல்லாமல் அவங்க மிஷனரி பணியை தொடங்கினாங்க. 0 பேலன்ஸில் ஆண்டவருடைய வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கூப்பிட்டார், நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். திரளான மீன்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு. அவன் நினச்சிருந்தா அதை விற்றுட்டு வந்திருக்கலாம், பணம் சேர்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். படகை விட்டு விட்டு வந்தார்கள். சீஷர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு, லேவி, அவர் என்ன செய்கிறாரு? ஆயத்துறையில் உட்காந்துருக்காரு. நீ என் பின்னே வான்னு சொன்னார். அப்படியே என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். தேவனுக்காக நாம் எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் இந்த ராமசேஸ் பட்டணத்தை விட்டு இஸ்ரவேல்கள் ஜனங்கள் கடந்து வர வேண்டும். அதை நினைக்கவே கூடாது. என்னைக்கும் நம்ம முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. திரும்பவும் ஒருவேளை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நினச்சி பார்க்காதீங்க. ஆண்டவர் நிச்சயம் எதை இழந்தாலும் அதை 100 தனையாய் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா,
நம்மளுடைய கண்ணீரை கூட அவர் கணக்கிலே அவர் வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், நீ என் தாசன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் இப்பொழுது கடந்து வராங்க. எல்லாத்தையும் இழக்கிற ரெடி அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த உழைப்புகளையும் என் வீடு என் நிலங்களை இழந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்காக வராங்க. முதலாவது அவர்கள் தங்கின இடம், பாளையம் இறங்கின இடம், யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். ராமசேசை விட்டு சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? முதலாவது அவர்கள் தங்கின இடம் சுக்கோத். சுக்கோத் என்றால் என்ன அர்த்தம்? சுக்கோத் என்றால் அது ஒரு தற்காலிக கூடாரம். சுக்கோத் என்றால் தற்காலிக கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இந்த பாளையத்திலே தங்கினதற்கான காரணம் என்ன? ஓ மகனே மகளே, நீ அறிந்து கொள், நீ போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற மகா செழிப்புள்ள விஸ்தாரமுள்ள விலாசமுள்ள நல்ல தேசம். அந்த கானான் தேசத்தை நீ அடைய போகிறாய். எனவே இப்போ நீ தங்கியிருக்கிற இந்த இடம் என்னதான்? ஒரு கூடாரம். ஒரு கூடாரம், தற்காலிக கூடாரம். சுக்கோத்தில் வந்திருக்கிற மகனே மகளே, நீ ராமசேசை விட்டு நீ எல்லாவற்றையும் இழந்து என் உறவுகளுக்காக எல்லாவற்றையும் நான் அதை இழக்க நான் ரெடி, ஆண்டவர் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வந்திருக்கிற என் அருமை மகனே மகளே, இப்பொழுது நீ சுக்கோத்துக்கு நேராக வரணும். சுக்கோத்துனா என்னது? தற்காலிக கூடாரம். இந்த உலகம் தற்காலிக கூடாரம் என்பதை நீ உணர்ந்து கொள். ஏனென்றால் நீ போகிற இடம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரம கானான், அது நித்திய கானான், அழிவில்லாத கானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்மளுடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி? நீ சுக்கோத்தில் இருக்கிறாய், இது தற்காலிக கூடாரம். இந்த பூமிக்குரிய கூடாரம், நம்மளுடைய வீடு அழிந்து போகனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோக உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சுக்கோத்தை விட்டு நீ கடந்து வா. இந்த தற்காலிக கூடாரத்திலேயே நீ இருந்துக்கணும், இதுதான் நிரந்தரம் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரம் என்று சொல்லி அதை எண்ணியே உன் வாழ்க்கையை கடந்து விடாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் அவசியம், வீடு அவசியம், உடை அவசியம், பல தேவைகள் உண்டு, அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதன் மேலே கண்ணோக்கம் வைக்காதே. சில பேரை பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான்ப்பா, அதை சந்தோஷமாக வாழணும், எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். ஆண்டவர் காரு கொடுக்கலாம், ரைட், அவன் வச்சிருக்கிற மாதிரி காரு எனக்கு வேணும். எவ்வளவு கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கட்டின மாதிரியே வீடு, அவனை விட நான் பெரிய ஆளாக மாறணும். இந்த பெருமை, இந்த உலகத்திலே நான் எப்படியாவது அதை அடையணும் இதை அடையணும், என் சமுதாயத்தில் நான் எப்படி அந்தஸ்தாக மாறணும், இப்படி நினைச்சா நம்ம பணத்தையும் பொருளையும் சேர்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள்.
சீஷர்கள் பார்த்து சொன்னாங்க, பாருங்க எவ்வளோ பெரிய தேவாலயம், கட்டிடங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கட்டடத்தை இப்படி காண்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்து ஜனங்கள் பெருக பெருக அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நாங்கள் தான் பெரியவர்கள், கட்டுவோம் பாருங்க பாபேல் கோபுரம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கட்டுனாங்க. கடவுளாவது ஒன்றாவது, எங்களுடைய திறமை, நாங்கள் எல்லாம் பெருமை பேற்றி கொண்டாங்க, உலகத்தையே பெருசாக நினச்சாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடிச்சு என்ன செஞ்சார், தாறுமாறாக்கி அவங்களுடைய பாஷைகளெல்லாம் தாறுமாறாக்கி போட்டு. பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த சுக்கோத்தில் தங்கியிருக்கிற என் அருமை தேவ ஜனமே, நீங்கள் ராமசேசை விட்டு கடந்து வந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு என் பழைய வாழ்க்கை வேண்டாம், எனக்கு எல்லாவற்றையும் நான் இழக்க ரெடி, என் தேவனுக்காக நான் ஆயத்தமாக வந்துட்டேன்னு சொல்லி வரீங்க நீங்கள். ஆனால் இன்னும் ஏன் உலகத்தின் மேல் ஆர்வம், உலகத்தின் மேல் நாட்டம், அதன் மேல் என்ன உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம்? நீங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், என் கூட பணி செய்கிறவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன், ஐஃபோன் வச்சுருந்தா தாங்க கெத்து. அவங்கள விட நான் இப்படி நான் அவங்கள போல் அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள போல் நானும் இருக்கணும், இப்படியே மற்றவர்களை போலவே நாமளும் இந்த உலகத்திற்காக நம்ம எல்லாவற்றையும் செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு கடைசியாக கத்தருக்காக எதையும் செய்யாமல் என்ன செஞ்சிடறோம், உலகம்ன்ட்டு போயிடும். அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே என் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சவர், என் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லவர். கடைசியாக அவர் மரிக்கும் பொழுது, என்னுடைய கைகளை என்ன செய்யுங்க, சவப்பெட்டியில் வைக்கும் பொழுது என் கைகளை வெளியே விடுங்க, ஏன்னா நான் உலகத்தில் என்னால் எதையும் என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியலை. ஆனால் ஏன் இந்த அற்ப வாழ்க்கைக்காக, இந்த வாழ்க்கை ஒரு புல்லை போல போயிடும். எப்படி ஒரு பனித்துளி புல் மேலே விழுந்த உடனே அது இருந்து திடீர்னு சூரியன் பட்ட உடனே காணாமல் போய்கிறதோ, அதே போல தான் இது மாயான உலகம். இந்த உலகத்துக்காக நம்ம நிறைய பேரை தூக்கி எறிஞ்சிடறோம், உறவுகளை தூக்கி எறிஞ்சிடறோம், சபையை தூக்கி எறிஞ்சிடறோம், ஊழியங்களை தூக்கி எறிஞ்சிடறோம். அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். பரலோகத்தையே நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எதை கடந்தார்கள்? யாத்ராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அப்படியே வராங்க, அந்த ராமசேசை விட்டு அடுத்து சுக்கோத்துக்கு அடுத்து அடுத்து என்னது, ஏத்தாம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இந்த ஏத்தாம் அப்படிங்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, இந்த மலைகள், இந்த சீனாய் மலைகளுடைய அந்த தொடர்ச்சி எப்படி என்ன செய்யும், சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கமும் மலைகள் இருக்கும், இந்த பக்கமும் மலைகள் இருக்கும், அந்த மாதிரி இடம்தான் அந்த ஏத்தாம். அப்படியே தொடர்ச்சி என்ன செய்யுமா, அந்த மலைகள் இருக்கும். அந்த மலைகள் எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு ஏறுற மாதிரியெல்லாம் இருக்காது, அப்படியே செங்குத்தாக என்ன செய்யுமா அந்த மலைகள் இருக்கும். யாராலையும் அந்த மலை மேலே என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. இந்த பக்கமும் அதே போல தான் மலைகள் இருக்கும். முன்னாடி என்ன இருக்குது, செங்கடல். முன்னாடி என்ன இருக்குது,
செங்கடல். இன்னும் 1 கிலோமீட்டர் அப்படி போனால் என்ன இருக்கும்? செங்கடல் இருக்கும். பின்னாடி யார் இருக்கா? பார்வோன். ஸோ இப்போ அவங்க எங்கே தங்குறாங்க? ஏத்தாமிலே. ஒரு அடைக்கப்பட்ட சூழல், அடைக்கப்பட்ட ஸ்தலம் என்று அர்த்தம். ஏத்தாம் என்றால் இந்த பக்கமும் மலைகள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் மலைகள், முன்னாடியும் கடல் இருக்குது, பின்னாடியும் பார்வோன், அதே எகிப்து அடிமைத்தனம். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? எல்லாம் அடைக்கப்பட்ட இடத்துல என்ன செய்கிறது? காணப்படுகிற இடம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறதா? நான் எதை எடுத்து முன் வைத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி செல்ல முடியல. தரித்திரம் தான் அல்லது ஏழ்மை தான், என் நிலைமை எப்படியாவது நான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாத நிலைமையிலே நான் காணப்படுகிறேனே என்று சொல்லி நாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்களை வாசிப்போம். மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க? அப்பா என்னடா எகிப்தை விட்டு வெளியில் வந்துட்டோம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா இந்த பக்கமும் மலை, இந்த பக்கமும் மலை, இங்கே என்னது செங்கடல் இருக்குது. எப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சூழ்நிலைகளை கடக்க போகிறோம். ஏதாவது ஏற மாதிரி இருந்தால் கூட அந்த மலையை தாண்டி என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். எங்கேயும் போக முடியல. திடீர்னு பார்வோன் சேனைகளோடு வந்தால் என்ன ஆகிறது எப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் உன் ஜெபத்தை விட்டு விடாதே. உன்னுடைய ஜெபத்தை விட்டு விடாதே. சூழ்நிலைகளை பார்க்காத. உன்னை சுற்றி என்ன செய்யும்? எதிர்மறையாக தான் இருக்கும். எதுவும் என் ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் தடையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே தான் உனக்கு நான் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் நான் கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொடுத்தவர் கானான் தேசம் சேரும் வரைக்கும் என்ன செய்யலை? இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்கள விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம் நம்மளுடைய ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், பல வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைக்காக, என் கற்பத்தின் கனிக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு நல்ல வீட்டுக்காக, என் குடும்பத்தின் சமாதானத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக. ஆனால் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு பிரதர். என் சூழ்நிலையே மாறி போயிடுச்சு பிரதர். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த டாக்டர் இப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. என் நிலைமை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இல்லை, நீ கர்த்தருக்காய் காத்திரு. பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிற தெய்வம் அல்லங்க. தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஆனால் இந்த சுக்கோத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், மகனே மகளே, உன்னுடைய ஜெபத்தை நீ நிறுத்தி விடாதே. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடைத்து உயர எழும்புவார்கள். ஐயோ, இந்த பக்கம் மலை, இந்த பக்கமும் மலை, இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் பார்வோம். நீ தாவீதை போல எங்க பார்க்கணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எனக்கு உதவிகள் வராதுங்க, கை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கை கொடுக்கிறவர் எங்கே இருக்கிறார்?
அவர் பரலோகத்திலே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாத தெய்வம், அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நிச்சயமாக மாறுங்க. ஆண்டவர் அப்படியே உங்களை என்ன செய்கிறவர்? வாழ்நாளெல்லாம் நீ தரித்திரமாகவே இரு, இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு நினைக்கிற தெய்வம் இல்லைங்க. அவர் நம்மளை உயர்த்துகிற தெய்வம். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கி இருங்க, பொறுமையாய் காத்துருங்க. இந்த ஜெபம் எதை குறிக்கிறது? காத்திருக்கிறதுக்கு அனுபவத்துக்கு நேராய், அப்படி சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்கு நேராய் நம்மை நடத்துகிறதுங்க. எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். மோர் ப்ரேயர் மோர் பவர். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு தோத்து போவான், ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் நமக்கு நேராக கொண்டு வந்து நம்மளை அழகாக என்ன செய்வார்? அவர் வழி நடத்தி கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடம் யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2 மற்றும் 2 நீங்கள் வாசிப்பீர்களானால் நலமாயிருக்கும். சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். போதும். பார்த்தீங்களா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கவனிங்க, எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எகிப்தினுடைய எல்லை பகுதி என்று சொல்லுவார்கள். இந்த மிக்தோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காவல் கோபுரம், எகிப்தினுடைய காவல் கோபுரம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை இடத்துல, அந்த எல்லை பகுதிகளில் ஒரு காவல் கோபுரம் இருக்கும். காவல் கோபுரம்னா பார்த்தது இல்லைங்களா? இந்த மரத்தினாலேயோ அல்லது ஸ்டீலில் என்ன செய்வாங்க, ஒரு கோபுரம் மாதிரி என்ன செய்வாங்க, உயரமாக டவர் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல யார் இருப்பா? காவலாளி இருப்பான். அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த எல்லைக்கு யாராவது வராங்களா, யாராவது படையெடுத்து வருகிறார்களா என்று சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, எச்சரிக்கை கொடுப்பாங்க நாட்டினுடைய ராஜாவுக்கு. கவனிங்க, இப்போ எகிப்தினுடைய எல்லை பகுதி தான் என்னதுன்னா செங்கடல். அந்த செங்கடல் பகுதிக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் என்ன இருக்குது, இந்த காவல் கோபுரம் இருக்கும். இந்த காவல் கோபுரத்தில் எந்நேரமும் யார் இருப்பா? காவலர்கள் இருப்பாங்க. யாராவது எதிரி படையினர் செங்கடல் வழியாக வராங்க, எகிப்து போர் தொடுக்க வராங்க அப்படின்னா இந்த காவலாளி என்ன பண்ணுவான் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய வைக்கோல் அல்லது கட்டைகளை வைத்து என்ன செய்வான், அவன் புகையை எழுப்பி நெருப்பை மூட்டி என்ன செய்வான், அந்த கோபுரத்து மேலே என்ன செய்வான். ஏன்னா இப்போல்லாம் வாக்கி டாக்கி, செல்ஃபோன், டவர் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, அந்த புகையை எழுப்புவாங்க. அந்த கோபுரத்தில் புகை வருது அப்படின்னா அடுத்து 1 கிலோமீட்டரில் இன்னொரு டவர் இருக்கும், இதே மாதிரி கோபுரம். அங்கே என்ன செய்வாங்க, யாரோ ஒரு எதிரி படையினர் வராங்க, நமக்கு ஆபத்து இருக்குது, உடனே அவனு என்ன செய்வான், அந்த டவரில் புகையை எழுப்புவாங்க. அடுத்த டவருக்கு போவோம். இப்படியே டவர் மாதிரி எங்கே போயிடும், அது எகிப்தினுடைய ஊருக்கு போய் அது நாட்டு அரண்மனை ராஜாவுக்கு என்ன செஞ்சிடும், அது கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்படி தான் செய்தி என்ன செய்வாங்க, அனுப்புவார்கள். ஸோ இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வந்துட்டாங்க, மிக்தோல், இந்த காவல் கோபுரத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பாளையம் இறங்கும்படி அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரா? 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே
பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பயம். என்ன தெரியுமா, இவர் எங்கே இறங்க சொல்கிறாரு? பாகால் செபோன். அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்குது, எல்லை. அந்த எல்லையில் யார் இருக்கிறப்ப? பாகால் செபோன் விக்கிரகம் இருக்குது. இப்போ பார்வோன் ஏன் பின்தொடர்ந்து தைரியமாக வரான் தெரியுங்களா? விட்டவன். அங்கேயும் நமக்கு காவல் படை இருக்குது. எல்லா காவலர்களும் நமக்கு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன இருக்குது? காவல் தெய்வமே அந்த எல்லையில் இருக்குது. நிச்சயம் என்ன செஞ்சிடலாம், பிடிச்சவங்களை விரட்டி என்ன செஞ்சிடலாம், திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் அவன் என்ன செய்கிறான், அவன் தன் படைகளையும் சேனைகளையும் குதிரை வீரர்களையும் என்ன செய்கிறான், அவன் அனுப்பி அவன் என்ன செய்கிறான், மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி திரும்ப அனுப்புகிறான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ இது என்னது, பாகால் செபோன் காவல் தெய்வம், அவங்களுக்கு நிச்சயம் என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. அவன் பார்வோனும் எனக்கு காவல் தெய்வம் துணை இருக்குங்கிற என்ன செய்கிறான், தைரியத்தோடு என்ன செய்கிறான், அவன் வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்படியெல்லாம் புலம்பி தள்ளுவாங்க தெரியுமா? படிக்க பார்க்கலாம். அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இல்லை, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பி தவிப்பாங்க. 11வது வசனம், 10 மற்றும் 11 வசனங்களை வாசிச்சிங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார். எப்படி சொல்றாங்க பாருங்க, எங்களை சாகரத்துக்காயா கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே படிக்கும் பொழுது எப்படி இருக்குது, அது ஒரு நடையில் என்ன செஞ்சுருக்குது, எழுதியிருக்கிறாங்க. பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே எங்களை சாகும்படி கொண்டு வந்தீர். பேசியிருக்கிறவன் எப்படி பேசியிருப்பான் பாருங்க. மோசேயை பார்த்து அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு காண்பித்து, இப்போது மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் கூட இருக்குது. ஆனாலும் இப்பொழுது படைகளை பார்த்து பார்வோனுடைய சேனைகளை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பயந்தார்கள். என்னை ஏன் இப்படி என்ன செய்கிற, சாகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிற, அதுக்கு நான் வேலை செஞ்சு என்ன செஞ்சுருக்கலாம், நான் மடிந்து போயிருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, புலம்புகிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் பாளையம் இறங்க சொல்கிறார். எந்த இடத்துல? மிக்தோலில். சில நேரங்களில் சத்துருக்கு முன்பாக தான் பந்தியை நமக்கு என்ன செய்வார், ஆயத்தப்படுத்துவார். சில நேரங்கள் நம்ம நினைப்போம், ஒரு நல்ல சமாதானமான இடத்துல வச்சுருக்க மாட்டாரா, எங்கே போனாலும் நமக்கு சத்துரு, இந்த வேலை விட்டு அடுத்த வேலைக்கு போனாலும் என்னது, நம்மளை காலி பண்ணுறதுக்கும் நம்மளோட சண்டையிடுவதற்கும் நம்மளை சமாதானமாக வைக்கிறதுக்குமே வைக்க மாட்டேங்கிறாங்களே. நிறைய புலம்பல். சில நேரங்களில் புலம்புவோம், ஏன் எனக்கு இந்த கணவரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஏன் இந்த மனைவியை கொடுத்தாரு, ஏன் இந்த குடும்பம் இப்படி
அநேக சூழ்நிலைகளை கண்டு நம்ம என்ன செய்கிறோம்? புலம்புகிறோம். இப்படி நம்மளை வகைப்பாடுறாங்களே, இப்படி உறவுகள் நம்மளை சத்துருவாக இருக்கிறாங்களே, நம்மளை பகைக்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த இடத்துல தான் இருக்கணும்ப்பா. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தான் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு பந்தியே நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? சொல்கிறாரு ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பு நீங்கள் காண போகிறீங்க. எதை நெரிச்சு கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நமக்கு வார்த்தை இருக்குதுங்க, நமக்கு வேத வசனம் இருக்குது, அவர் வார்த்தையாக இருக்கிறார். அதை என்ன செய்யுங்க? தியானிங்க. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் புலம்பல் தான், கவலைகளையே நினச்சி கொண்டிருக்கிறது. என் நிலைமை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அப்படி இருந்தால் நலமாக இருக்குமே, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி அதை செய்ய போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறேன், என் படிப்பு என்ன, என் உயர்வு என்ன, வேலை என்ன, அப்படின்னு எப்போ பார்த்தாலும் போதகர்கள் வந்தாலும் சரி, நண்பர்கள் வந்தாலும் சரி, நல்லா இருக்கீங்களா பிரதர், எங்கே நல்லா இருக்கிறோம், இப்படி தான் இருக்குது. எப்பொழுதுமே கவலையாக இருப்பது, எப்பொழுது பார்த்தாலுமே புலம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னி காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு என்றென்றைக்கு என்ன செய்ய போகிற? காண மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேத வார்த்தைகளையும் வசனங்களையும் நம்ம எப்பவுமே என்ன செய்யணுங்க? சொல்லணும். அப்பொழுது தான் சத்துரு என்ன செய்யப்படுவான்? வெட்கப்பட்டு போவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்போ அடுத்து மோசேக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அங்கே போய் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் சாட்சியை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ நல்ல தெய்வம். வாசிங்க. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இப்போ கிளம்பு. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்ட நீ, வாக்குத்தத்தை பிடித்து கொண்ட நீ இப்பொழுது புறப்பட தயாராயிரு. வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். சில நேரங்களில் மிக்தோலில் நான் பாளையம் இறங்கி இருக்கிறேனே, மிக்தோல் ஸ்டேஷனில் நான் இருக்கிறேனே, என்னை சுற்றி சத்துருக்களாக இருக்கிறாங்களே, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். மோசே என்ன செய்தார் தெரியுமா? கோலை அப்படியே வைத்து என்ன செய்வாங்களாம்? நீ இந்த செங்கடலுக்கு முன்பாக உன் கையை என்ன செய்? நீட்டு. அதுவும் எபிரேய மொழியில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, நட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தாருன்னா, ஒரு கோலை ஒரு மணல் மாலை அப்படி செய்து அது மேலே அந்த கோலை நீ நட்டு போய் அந்த கோலை வச்சு அந்த கோலுக்கு முன்பாக நின்று ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட், உன்னுடைய கைகளை நீ அந்த கோலுக்கு முன்பாக இப்படி நிறுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சிலுவையில் அவர் மரித்தாரோ அந்த சிலுவையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அவர் காண்பிக்கிறார். உடனே அந்த செங்கடல் என்ன செய்கிறது? அப்படியே
ஒரு சுவரை போல அது எழும்பி என்ன செய்கிறது, அது அப்படியே அவர்களுக்கு வழி விடுகிறது. அவர்கள் வெட்டாந்தரையில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 ஆகிய வசனங்களை வாசிப்போமா? தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராமசேசை விட்டு கடந்து வந்த நீங்கள் எல்லாவற்றையும் நான் இழக்க ரெடி என் ஆண்டவருக்காக என்று சொல்லி உங்கள் உறவுகளுடைய எதிர்ப்புகளை மீறி இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு வந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக்தோல் என்கிற சூழ்நிலைக்கு நேராக சத்துருக்களுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். சத்துரு உங்களுக்கு அநேக போராட்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை நமக்காக தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சூழ்நிலைகளை கண்டு புலம்பாதீர்கள். என் நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பாதீர்கள். நாம் போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான செழிப்பான தேசம், அது பரம கானான் தேசம். ஹல்லேலூயா. எனவே அதை நோக்கி உங்கள் பயணம் செய்யுங்கள். ஆண்டவர் இந்த பாளையத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னென்னா, நீ எதையும் இழக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் சுக்கோத் காணப்படலாம். அந்த சுக்கோத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பொழுதும் இந்த பூமிக்குரிய கூடாரம் பெருசு இல்லை, இந்த உலகம் எனக்கு பெருசு இல்லை என்று சொல்லி நினைங்க. ஏத்தாமிலே நீங்கள் அடுத்து பாளையம் இறங்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன இருக்குது, அடைக்கப்பட்ட சூழல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஜெபத்தை விட்டுவிடாமல் நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் அக்கினிஸ்தமமாய் மேகஸ்தமமாய் எங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கை முழுவதையும் பயணத்தை என்ன செய்வார், அவர் நடத்துவார். கடைசியாக நாம் மிக்தோலுக்கு நேராக வந்திருக்கிறோம். மிக்தோலில் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு புலம்பாதீர்கள். சத்துரு உங்களுக்கு எதிராக பல ஆயுதங்களை கொண்டு வரலாம். ஆனால் எப்படி இயேசு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்தாரோ, வசனத்தை கொண்டு ஜெயித்தாரோ, அதே போல நானும் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறேன், வார்த்தைகளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து அதன் மூலியமாக அந்த வேதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் முன் செல்லுங்கள். நீங்கள் செங்கடலாக இருக்கலாம், அது எதுவானாலும் இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, கடந்து வாருங்கள் என்று சொல்லி, புறப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நாமே தேற்றிக்கொண்டு இன்னும் வரக்கூடிய நாட்களிலே அநேக இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அது கர்த்தருக்கு சித்தமானால் அந்த பாளையம் இறங்கின இடங்களை நாம் தியானித்து அதிலிருந்து நாம் தேவ சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? முழங்கால் படியிடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை சென்றி உம்மை அவர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, இந்த தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். நீர் மோசேயை கொண்டு பரம கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கும்படியாக அவர்களை புறப்பட வைத்த தேவன், இன்றைக்கும் அப்பா பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்திருக்கிற எங்களை பரம கானானுக்கு நேராய் அழைத்திருக்கிறீர் ராஜா. அப்பா, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நேராய் அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இப்படி சொந்த ஜனமாக என்னை மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி இருக்கிற நாங்கள் இனி ஐயோ அதை இழந்து விட்டேனே என்று சொல்லி நான் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தோ அல்லது சிற்றின்பங்களை குறித்தோ நாம் நாட்டம் செலுத்தாதபடி, இந்த உலகத்தில் நான் அந்த பதவி அடைந்து விட வேண்டும், இதை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி, நான் இந்த உலகத்திலே நான் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஓடாதபடி, அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜபத்தையும் வேத வசனத்தையும் பிடித்து கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் சுடராய் எழும்பி பிரகாசித்து இந்த பூமிக்குரியவை அல்ல ஆண்டவரே மேலானவர்களை தேடுகிற நாய் ஆண்டவரே பரலோகத்துக்கு நேராக என் ஓட்டத்தை ஓட ஆண்டவரே நான் பிரயாசப்படுகிறேன். அப்படியாக ஆண்டவரே நீ கொடுத்த அந்த நல்ல சத்தியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை விதமாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எப்படிப்பட்ட சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக எதிரிட்டு வந்தாலும் நீர் ஆண்டவரே அப்பா யெகோவா தேவன், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் சும்மா இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் சுடர்களாய் பிரகாசிக்க நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.